துலாம் துலாராசி என்பர்களே, மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும். வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். காரமான உணவுகளை தவிர்க்கவும். எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். மங்கள காரியங்கள் நடக்கும் நாள். மனதில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். வேலையில் சுறுசுறுப்பும் உற்சாகமும் உண்டாகும். உறவினர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். இறைவன் அருளால் நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். வராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். புதியவரின் நட்பால் உற்சாகமடைவீர்கள். விசேஷங்களை நடத்துவீர்கள். வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நாள். இன்றைய பொழுதுபோக்கில் விளையாட்டுகளும் வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருக்க வேண்டும். இன்று பணத்தை சிந்திக்காமல் செலவழிப்பது உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு உங்கள் செயல்பாட்டால் உங்களுடன் வாழும் ஒருவர் அதிக எரிச்சலுக்கு ஆளாவார். இன்று ஒரு மனம் உடைவதை தடுத்து நிறுத்துவீர்கள். உங்கள் துணையின் இதய துடிப்புடன் உங்கள் துடிப்பும் இணையும். ஆம், இது நீங்கள் காதல் வசப்பட்டுள்ளதின் அறிகுறிதான். இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம். இதை செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள். உங்கள் துணையின் அன்பில் உங்களது மனவேதனைகள் அனைத்தும் காணாமல் போவதின் உணர்வீர்கள். சித்திரை 3-4 நிம்மதியான நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். சுவாதி மனக்குழப்பம் விலகும். குடும்பினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். எதிர்பார்த்த பணம் வரும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். விசாகம் 2-3 திட்டமிட்டுச் செயல்படும் வேலை லாபமாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் பலம் சரியாக திட்டமிட்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். உங்களுக்கு உதவ நண்பர் தயாராக இருப்பார். இன்று உங்கள் பலவீனம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வது நல்லது. உடனே உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்: 1. கடன் வாங்கி கடன் கொடுப்பது நல்லதல்ல. 2. கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. 3. எழுதி வாங்காமல் பெரிய தொகை கொடுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 6-3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள்.